எல்லாரையும் கால்ல விழ வச்சுட்டு இருந்த அமெரிக்கா இன்னைக்கு பாகிஸ்தானோட கால்ல விழுந்துட்டு அண்ட் ஈரான்ல இருந்து ஒரு செருப்படியும் வாங்கியிருக்காங்க. அமெரிக்கா வாரம் முடிக்க போறோம்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் நீங்க எங்களோட 15 பாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை ஈரான்ட்ட கொண்டு கொடுத்து எங்களுக்கு ஒரு மீடியேட்டரா இருந்து எங்க வாரம் வந்து முடிச்சுதாங்கன்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் கேட்டிருக்காங்க. பாகிஸ்தானும் ஈரான்ல இருக்கிற டெஹ்ரான்ல கொண்டு சேர்த்துட்டாங்க. ஈரான் என்ன சொல்றாங்கன்னா ட்ரம்ப் வந்து வாரம் முடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவருக்குள்ளதான் பேசிட்டு இருக்காரு. எங்கிட்ட அவர் வாரம் முடிக்கிறது மாதிரி பேச்சுவார்த்தை நடக்கல, எங்கிட்ட வந்து 15 பாயிண்ட்ஸும் வந்து சேரலன்னு பாகிஸ்தான்ல கொடுத்து விட்டனால நக்கலை வந்து டொனால்ட் ட்ரம்ப் வந்து கலாச்சிருக்காங்க. இந்த வாரம் முடிக்கிறதுக்கு அவர் யாரு? இந்த வாரம் முடியணும்னா ஈரான் நினைச்சால் மட்டும்தான் முடியும் சொல்லிட்டு ஈரான் போல்டா ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அமெரிக்கா வாரம் முடிக்க நினைக்கிறதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு இஸ்ரேல் தெளிவா வந்து சொல்லியிருக்காங்க. நாங்க வந்து எங்க ஸ்ட்ரைக்கை வந்து கன்டினியூ பண்ணதான் போறோம்னு இஸ்ரேல் வந்து அறிவிச்சிருக்காங்க. வார் தொடங்குறதுக்கு முன்னாடி பேச வேண்டிய 15 பாயிண்ட்ஸையுமே ஈரானை அடிச்சு முடிச்சுட்டு போய் அவங்கள்ட்ட கேட்டா எப்படி அவங்க வந்து ஒத்துப்பாங்க? மேட்ச் ஃபுல்லாவே விளையாடிட்டு லாஸ்ட் பால் 6 அடிக்க வேண்டிய நேரம் நான் விளையாட மாட்டேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்படிதான் ட்ரம்போட நிலைமை இப்ப இருந்துட்டு. நம்மளை சுத்தி நடக்கிற விஷயங்கள் மிஸ் ஆகாம தெரிஞ்சுக்க என்ன ஃபாலோ பண்ணிருக்கேன்.